வெல்கம் டு தமிழ் லேர்னிங் ஹப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் செகண்ட் ஸ்டாண்டர்டோட செகண்ட் லெசன் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் அதோடு சேர்த்து புக் பேக் எக்ஸசைஸும் கொடுத்துருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். மழையே வா, மழையே மழையே வா வா, மண்ணில் விளையாடவா, புழுதியான தெருவிலே புதிய மனம் கமழவா. இங்கே கமழ்தல் அப்படிங்கிறது வாசனை அப்படிங்கிற பொருளில் தான் வருது. மழை பெய்யும் போது மண் வாசனை வரும்ல, அதை தான் இங்கே புதிய மனம் கமழவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெருவில் வெள்ளம் பெருகவா, திரிந்து நாங்கள் ஆடவா, கரையில் நின்று கால்வாயில் கப்பல் விட்டு மகிழவா. கால்வாய் அப்படின்னா தண்ணி போகிற ஒரு வழி, அதை தான் கால்வாய் அப்படின்னு சொல்கிறோம். ஏரி குளம் பொங்கவா, எங்கள் கிணறு நிரம்பவா. எதெல்லாம் நிரம்புறதுக்காக சொல்லியிருக்காங்க? ஏரி, குளம், கிணறு இது எல்லாமே நிரம்புறதுக்காக மழையை வர சொல்கிறாங்க. நீரை கையால் அள்ளியே நின்று நாங்கள் குளிக்கவா, நீரை கையால் அள்ளியே நின்று நாங்கள் குளிக்கவா. இந்த பாடலை எழுதினவர் மா லே தங்கப்பா. பாடலை எழுதியவர் யார்? மலையேவா பாடலை எழுதியவர் மா லே தங்கப்பா. அடுத்தது இதுக்கான புத்தக பயிற்சிகளை நம்ம பார்க்கலாம். பாடலில் பிடித்த சொற்களை எழுதுக. இந்த பாட்டிலிருந்து உங்களுக்கு எந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த வார்த்தைகள் எல்லாத்தையுமே நீங்கள் இங்கே எடுத்து எழுதணும். நான் எனக்கு பிடித்த வார்த்தைகளை இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடித்த வார்த்தைகளை எழுதலாம், இல்லை இதையே கூட அப்படியே எழுதிக்கலாம். மழையே வா, வெள்ளம், விளையாடவா, புதிய மனம், ஆடவா, கால்வாய், கப்பல், குளம், கிணறு, குளிக்கவா. இது எல்லாமே எனக்கு பிடித்த சொற்கள். இந்த பாடலில் உங்களுக்கு பிடித்த சொற்கள் வேறு ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் எழுதலாம். அடுத்தது, தாம் எழுதிய அதே சொற்களை அதிக எண்ணிக்கையில் எழுதியது யார் என்பதை குழுவில் ஒவ்வொருவருடனும் ஒப்பிட வேண்டும். உங்கள் கிளாஸில் உங்களை மாதிரியே அதிக சொற்கள் எழுதினவங்க யார் அப்படிங்கிறத நீங்கள் தேடணும். அதிகமான சொற்களை ஒன்று போல் எழுதிய நண்பர்னு கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? அதில் உங்களை மாதிரியே யார் அதிகமான சொற்களை எழுதியிருக்காங்க, 8 சொற்கள் 7 சொற்கள் உங்களை மாதிரியே யார் எழுதியிருக்காங்களோ அதே அவங்களோட பேரை நீங்கள் இந்த பாக்ஸில் எழுதணும். அடுத்தது, ஒன்று போல் எழுதிய சொற்களின் எண்ணிக்கை. இங்கே உங்களை மாதிரியே எத்தனை சொற்கள் எழுதியிருக்காங்கன்னு எழுதணும். இப்போது இங்கே அதிகமான சொற்களை ஒன்று போல் எழுதிய நண்பரோட பேர் எழுதியிருக்கீங்க இல்லை, அவங்க எத்தனை சொற்கள் உங்களை மாதிரி ஒரே சொற்களை எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத எழுதணும். 8 சொற்கள் எழுதியிருந்தாங்கன்னா 8, 7 சொற்கள் எழுதியிருந்தாங்கன்னா 7. அவங்க எத்தனை சொற்கள் உங்களை மாதிரி ஒரே மாதிரி அப்படியே எழுதியிருக்காங்களோ அதை நீங்கள் இங்கே எழுதணும். இரண்டாவது பயிற்சி, பாடலில் அடிக்கோடிட்டு எழுதுக. மா கா எழுத்துகளில் தொடங்கும் சொற்கள். இந்த மா கா இந்த 2 எழுத்துக்கள்லையும் தொடங்கக்கூடிய சொற்களை பாடலில் அவங்க கொடுத்துருக்குற மழையேவா பாடலில் அண்டர்லைன் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு இந்த பாக்ஸில் நீங்கள் எழுதணும். முதல்ல மா கொடுத்துருக்காங்க, அவங்களே ஒரு வார்த்தையும் கொடுத்துட்டாங்க, மழையே. இது போக அடுத்த 3 வார்த்தைகள் நம்ம இங்கே எழுதணும். மண்ணில், மனம், மகிழ. இது எல்லாமே மா அப்படிங்கிற எழுத்தில் தொடங்கக்கூடிய சொற்கள். அடுத்தது, கா எழுத்தில் தொடங்கக்கூடிய சொற்கள் எழுதணும். அது என்னென்னா கமழ, கரையில், கப்பல். அடுத்தது, இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் அந்த பையன் என்ன செயல் செய்கிறானோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பாடல் வரியை நம்ம இங்கே எழுதணும். அங்கே கொடுத்துருக்கக்கூடிய செயல் என்னது? கப்பல் விடுறது. அப்போது இங்கே நம்ம இதுக்கு என்ன பாடல் வரி வருதோ அதை தான் எழுத போகிறோம். கப்பல் விட்டு மகிழவா. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய பாடல் வரி. இதை தான் நம்ம கால்வாய்னு சொன்னோம். தண்ணி போகக்கூடிய ஒரு வழி இருக்குல்ல, அந்த படத்தில் பாருங்கள், அதுதான் கால்வாய். உரிய விடைகளை பாடலில் கண்டுபிடித்து அடிக்கோடிட வேண்டும். இங்கே நம்ம எழுதியிருக்க எல்லா சொற்களையும் பாடலில் அடிக்கோடிட்டுருக்கணும், அதாவது அண்டர்லைன் பண்ணி இங்கே எழுதியிருக்கணும். அடுத்தது, சொற்களை உருவாக்கி எழுதுக. முதல் படம் கொடுத்துருக்காங்க, கழுகு, விதை. இந்த 2ஓட படமும் கொடுத்து கீழே ஒரு சொல் உருவாக்கி எழுதியிருக்காங்க. இதில் கழுகுங்கிறதுல முதல் எழுத்து எடுத்திருக்காங்க கா, விதைங்கிறதுல கடைசி எழுத்து எடுத்திருக்காங்க தை. இது 2ஐயும் சேர்த்தோம்னா க தை, கதை அப்படிங்கிற ஒரு புதிய சொல் உருவாகுது. இதே மாதிரி தான் நம்ம அடுத்தடுத்த படங்களுக்கு நம்மளும் உருவாக்கி எழுத போகிறோம். அடுத்தது, 2வது படத்தை பாருங்கள்.
மாங்காய். மாங்காயில் முதல் எழுத்து மா. அடுத்து ஆடு. ஆடுங்கிறதுல கடைசி எழுத்து டு. இது ரெண்டையும் சேர்த்து எழுதும்போது நமக்கு ஒரு புதிய சொல் கிடைக்கும். மாடு, மாடு. அடுத்த படம் புல். முதல் எழுத்து பூ, எலி, கடைசி எழுத்து லி. இது ரெண்டையும் சேர்த்து எழுதும்போது பூ லி, புலி. அடுத்தது பூக்கள். பூ, பானை, நை. இது ரெண்டையும் சேர்த்து எழுதணும்னா பூ நை, பூனை. அடுத்தது மாலை, தேன். மாலைங்கிறதுல முதல் எழுத்து மா. தேன்கிறதுல கடைசி எழுத்து என். இது ரெண்டையும் நம்ம சேர்த்து எழுதினோம்னா மா என், மான் அப்படின்னு ஒரு புதிய சொல் உருவாகுது. அதே மாதிரி நண்டு. முதல் எழுத்து நா, பொறி, கடைசி எழுத்து ரி. இது ரெண்டையும் சேர்த்து எழுதினோம்னா ந ரி, நரி, ஒரு புதிய சொல் வந்திருக்கு. இதே மாதிரி எத்தனை சொற்கள் கொடுத்தாலும் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியணும். இப்போது படிக்க என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்கள். நிலா, வட்ட நிலா, அழகான வட்ட நிலா, வானில் அழகான வட்ட நிலா. அடுத்த பயிற்சி, படத்தில் உள்ளவற்றின் பெயர்களை டிக் செய்க. என்ன சொல்லியிருக்காங்க, இங்கே ஒரு படங்கள் கொடுத்துருக்காங்க, பக்கத்தில் அதோட வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த வார்த்தைகளில் இந்த படங்களில் எதெல்லாம் இருக்கோ அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டிக் பண்ண போகிறோம். இந்த படத்தில் இருந்தால் மட்டும்தான் அதை இங்கே நம்ம என்ன செய்யணும், டிக் பண்ணணும். முதல் வார்த்தை கூடு. கூடு இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க, ஒரு பறவையோட கூடு கொடுத்துருக்காங்க, அதனால் அதை டிக் பண்ணுறோம். அடுத்தது காகம். காகமும் படத்தில் இருக்குது, அதையும் டிக் பண்ணுறோம். அடுத்து ஓடம். ஓடம் இந்த படத்தில் எங்கேயுமே இல்லை. ஓடம் அப்படிங்கிறது படகு மாதிரி, தண்ணியில் போகிறதுக்கு உதவக்கூடிய படகு மாதிரி தான் அதுவும் இருக்கும். அது இந்த படத்தில் இல்லை, அதனால் அதை நம்ம டிக் பண்ண போகிறதில்ல. அடுத்தது ஆந்தை. ஆந்தை இந்த படத்தில் இருக்குது, அதையும் நம்ம டிக் பண்ணுறோம். அடுத்தது கிளி. கிளி இந்த படத்தில் இருக்கா, இருக்குது, அதனால் அதையும் டிக் பண்ணுறோம். வானவில். அடுத்தது வானவில் இந்த படத்தில் எங்கேயுமே இல்லை, அதனால் அதை டிக் பண்ணக்கூடாது. குடை. குடையும் இந்த படத்தில் எங்கேயுமே இல்லை, அதனால் அதையும் டிக் பண்ணக்கூடாது. அடுத்து மரம். மரம் இந்த படத்தில் இருக்கா, இருக்குது, அதனால் அதையும் டிக் பண்ணுறோம். அடுத்தது கோழி. கோழி இந்த படத்தில் இருக்கா, இருக்குது, அதனால் கோழியையும் டிக் பண்ணுறோம். அடுத்தது ஆடு. ஆடு இந்த படத்தில் எங்கேயுமே நமக்கு கொடுக்கல, அதனால் அதை டிக் பண்ணக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த பாடத்தில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு இதே மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.